வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மா, நீ வேற திரும்ப திரும்ப கால் பண்ணி என்ன ஏமா டார்ச்சர் பண்ற? எத்தனை தடவை சொல்லிட்டேன், அவங்க இன்னும் வரலமா. ஏய், உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதேன்னு நான் படுற டென்ஷன் எனக்கு தாண்டி தெரியும். ஒரு ஐடியா கொடுத்தா அது உருப்படியா செஞ்சு முடிச்சிருக்கலாம்ல. நான் உருப்படியா தான் செஞ்சேன். உன் அண்ணி இப்படி மாத்த மருந்து கொடுப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அத்தை என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னே புரியல எனக்கு. என்ன வேணாலும் பண்ணு, ஆனந்தி இந்த வீட்டை விட்டு போனா போதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆனந்திக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கதான் முத ஆளா வந்து காப்பாத்துறாங்க. ஏய், அவங்களுக்கு ஆனந்தி மேல கோவம் தாண்டி, ஆனா வெறுப்பு இல்ல. வயித்துல புள்ளையோட இருக்காளேன்னு மனசு இறங்கிடுறாங்கடி. அம்மா அம்மா அம்மா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். வச்சுடாதடி. அவ எப்படி இருக்கா, என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுடி. அம்மா துளசி, சொல்லுமா. இதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணி உடனே என்னால பேச முடியாது. நீ சொல்லிட்டு போல வேடி. போன மாதிரியே முழுசா திரும்பி வந்துட்டா. ஆனா எப்படி வந்தான்னு தெரியல. அப்புறம் பேசுறேன். பை போன. ஆனந்தி, எப்படி இருக்க ஆனந்தி? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நலமா விசாரிக்கிற நலம் ஒண்ணு. ஏங்க என்ன பண்றீங்க? எதுக்கு எடுத்தாலும் துளசியை குறை சொல்லிட்டே இருப்பீங்களா? பொம்பளை புள்ளிய போய் அடிக்க கை வாங்குறீங்களே, சும்மா இருங்க. பொம்பளை புள்ளியா? அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துருப்பாளா? நான் என்னம்மா செஞ்சேன்? நீ தாண்டி எல்லாம் செஞ்ச. ஆனந்தி வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க பாத்திருக்க. அதுக்கு என்ன செஞ்சேன்னு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆகணும். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சொல்லுங்க. எங்க என்னங்க சொன்னா கேளுங்க. நீங்க சும்மா இருங்க அண்ணி. இதுக்கு முன்னாலே துளசி அண்ணா கிட்ட அடி வாங்கியிருக்கா. ஆனாலும் திருந்திருக்காளா? மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. இவளுக்கு போய் பாவம் பாக்குறீங்க. வழியில நீ எப்படி எல்லாம் கதறி துடிச்ச. உனக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ண முடியும் ஆனந்தி? நீ கொடுக்கிற மன்னிப்புக்கெல்லாம் தகுதியே இல்ல. ஏங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கே முழுசா தெரியல. இதுல துளசி மேல பழி போடுறது பாவங்க. என்ன தெரியல? எல்லாமே தெரியுது, தெளிவா தெரியுது. காலையில உனக்கு கொடுக்க வச்சிருந்த பால்ல இவதான் ஏதோ கலந்திருக்கா. அதான் என்ன குடிக்க விடாம நீங்க குடிச்சே ஆகணும்னு உங்களை கம்பல் பண்ணிருக்கா அண்ணி. இதுக்கு முன்னாடி என்னைக்காவது இந்த மாதிரி அக்கறையா இருந்திருக்காளா? ஆனந்திக்கு செஞ்சு வச்சத நீ ஏன் குடிக்கிற? ஏன்? பால் தானே, நான் குடிச்சா என்ன? அதுல ஆனந்திக்காக மாமா ஏதோ நாட்டு மருந்தெல்லாம் கலந்து வச்சிருக்காரு. அத போய் நீ குடிக்க வர? ஆனந்தி கிட்ட கொடு. ஏய், ஒழுங்கா நீயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்ல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பால்ல என்னடி கலந்த? நான் எதுவும் செய்யல, எதையும் கலக்கல. நீங்க எல்லாருமே எப்ப பார்த்தாலும் என்ன தப்பா நினைக்கிறீங்கன்னா ஆனந்தி மேல எனக்கும் அக்கறை இருக்குன்னு புரிய வைக்க நினைச்சேன். ஆமா ஆமா அப்படியே அக்கறை.
பொல்லாத அக்கறை, உலகத்துல இல்லாத அக்கறை.